Hi friends, welcome to MURUKKU channel. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம தீபாவளி ஸ்பெஷல் தான் முறுக்கு பார்க்க போறோம். அது உளுந்து சேர்த்து நம்ம எப்படி முறுக்கு செய்யறதுன்னு பார்க்க போறோங்க. அதுக்கு முதல்ல நம்ம உளுந்து வறுத்து எடுத்துக்கலாங்க. ஒரு கிலோ பச்சை அரிசிக்குங்க 1/4 கிலோ வெள்ளை உளுந்து எடுத்துக்கணும். அதை லைட்டா நம்ம பொன்னிறமா வறுத்து எடுத்துக்கலாங்க. இப்போ நான் 2 கிலோ செய்கிறதுனால நான் 1/2 கிலோ உளுந்து சேர்த்து நான் வறுத்து எடுக்கிறேன். இல்லை அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு உளுந்தை வந்து இப்போ ஒரு வறுத்து எடுங்க. இப்போ இந்த முறுக்கு பார்த்திங்கன்னா இப்போ உளுந்தில் செய்கிறோம் இல்லைங்களா, அதே மாதிரியே நம்ம பச்சை பருப்பு சேர்த்து நம்ம முறுக்கு செய்யலாங்க. இதே அளவு தான். 1 கிலோ பச்சை அரிசிக்கு 1/4 கிலோ பச்சை பருப்பு போட்டுட்டு வறுத்துட்டு நம்ம எப்படி உளுந்து வறுத்துட்டு சேர்க்குறோமோ அதே மாதிரி நம்ம சேர்த்துறோம். அதுவுமே முறுக்கு சூப்பராக வருங்க. அவ்வளோதாங்க. இந்த அளவுக்கு நல்லா பொன்னிறமாக வறுபடணும். எல்லாம் நம்ம வறுக்கும் போதே நல்லா வாசம் நல்லா வருங்க. அந்த டைமில் எடுத்துடலாங்க. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ 2 பொருளும் இப்போ எடுத்து வச்சாச்சுங்க. இப்போ பச்சை அரிசி நல்லா கழுவிட்டு 2 கிலோ எடுத்துருக்குறேங்க நான். அது ஆனால் அளவு மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். 1 கிலோ பச்சை அரிசி 1/4 கிலோ உளுந்து எடுத்துக்கணும். இப்போ நல்லா கழுவிட்டு ஒரு நாள் ஃபுல்லாக நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்குதுங்க. அதேமாதிரி நம்ம உளுந்தையும் வறுத்தாச்சு. இப்போ இது ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்துக்கலாம். அது கூடவே பார்த்தீங்கன்னா நான் வந்து கடலப்பருப்பு சேர்க்குறேங்க. இது சேர்த்திங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும். இது தேவையில்லைன்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிடலாம். நீங்கள் இது சேர்க்கும்போது நல்லா அந்த கலரும் உங்களுக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இதை சேர்த்துக்கலாங்க. இது அப்படியே பச்சையாக தான் சேர்க்குறோம், வறுக்க தேவையில்லை. இதை இப்போ நம்ம மிஷினில் கொடுத்து அரைச்சிக்க வேண்டியதாங்க. இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு நம்ம எப்படி முறுக்கு செய்யலாம்னு பார்க்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மிஷினில் கொடுத்து நம்ம மாவு அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. இப்போ அரைச்ச மாவு எப்பயுமே நம்ம மிஷினில் கொடுத்து அரைக்கிறோன்னா நம்ம ஜலிச்சு ஒரு தடவை எடுத்துக்கணும். அதில் எதனா ஒரு அரிசி இருந்ததுன்னா நம்மளுக்கு புழியும் போது வெடிக்க ஆரம்பிக்கும். அதனால் இது மாதிரி ஜலிச்சு எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உப்பு சேர்த்துக்கலாங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ ஓமம் சேர்த்துக்கலாங்க. ஓமம் சேர்க்கும் போது லைட்டாக கொஞ்சம் இந்த மாதிரி கொஞ்சம் நசுக்கிட்டு சேர்த்திங்கன்னா அந்த வாசம் நல்லாயிருக்கும். முறுக்குனாலே ஓமம் சேர்த்தா தான் நல்லாயிருக்குங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எள்ளு சேர்த்துக்கிறேங்க. கருப்பு எள்ளு சேர்க்குறேன். வெள்ளை எள்ளு இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்குங்க. அவ்வளோதாங்க. இதில் எதுவுமே நம்ம சேர்க்க தேவையில்லை. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஒன்று சேர கிளறி விட்டுட்டு தண்ணி ஊற்றி பிசைய வேண்டியதாங்க. இல்லை வெண்ணெயோ இல்லை எண்ணெயோ நீங்கள் எதுவுமே சேர்க்க தேவையில்லை. சூப்பராக மொறு மொறுன்னு உங்களுக்கு முறுக்கு கிடைக்கும். இப்போ தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்க வேண்டியதாங்க. தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சிக்குங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஊற்றி பிசைங்க. ஒரேடியாக ஊற்றிட்டிங்கன்னா கொஞ்சம் மாவு தளர்வாக ஆயிடுச்சுன்னா வேகிறதுக்கும் டைம் ஆகும். அப்புறம் எண்ணெய் குடிக்குங்க. கொஞ்சம் கொஞ்சமாக இது மாதிரி ஊற்றி ஊற்றி பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணி பத்தலைன்னா சேர்த்து பிசைஞ்சிக்குங்க. இது மாதிரி நல்லா இந்த அளவுக்கு பிசைஞ்சிக்கணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி நல்லா பிசையணும். ரொம்ப தளர்வாகவும் இருக்கக்கூடாது, இந்த அளவுக்கு இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு புழியறதுக்கு ஈஸியாக இருக்கும். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம முறுக்கு புழிஞ்சி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த முறுக்கு வச்சு தாங்க எடுத்துக்கிறோம். அந்த 3 கண்ணு உள்ளது எடுத்துருக்குறோம். நீங்கள் சின்னதாக ஸ்டார் முறுக்கில் கூட நீங்கள் போட்டுக்கலாம். முள்ளு முறுக்குன்னுவாங்க இல்லைங்களா, அதில் கூட போட்டுக்கலாம். இப்போதைக்கு நான் இந்த 3 கண்ணு உள்ளதை நான் எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம முறுக்கு புழிஞ்சி பார்க்கலாங்க. முறுக்கு புழியறதுக்கு இது மாதிரி ஒரு தட்டு எடுத்துக்கோங்க. இதுதான் எடுத்து போகிறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம எண்ணெயில் எடுத்து போய் இப்படி கவுக்கும் போது நம்ம கையில் எண்ணெய் படாதுங்க. பெரிய தட்டாக இருக்கும்போது இல்லை கொஞ்சம் லைட்டாக ஒட்டாத இருக்கிறதுக்கு எண்ணெய் நம்ம தடவிக்கலாம். அப்போ தான் நம்ம மாவு புழிகிறோம் இல்லைங்களா, அது தட்டோட தட்டாக ஒட்டாத இருக்கும். இது மாதிரி கொஞ்சம் எண்ணெய் தடவிக்குங்க. அவ்வளோதாங்க. அச்சியில் போட்டு நம்ம புழிய வேண்டியது தான். இந்த அளவுக்கு இதே மாதிரியே நம்ம எல்லாத்தையும் புழிஞ்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் காஞ்சிக்குதான்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. கொஞ்சோண்டு இன்னும் நல்லா எண்ணெய் காயட்டும். அவ்வளோதாங்க. இப்போ நல்லா எண்ணெய் காஞ்சிடுது. இப்போ நம்ம போட்டுக்கலாங்க முறுக்கை. ஒரு தடவையே ஒரு 4-5 முறுக்கு போடலாங்க.
அவ்வளோதாங்க. போட்டு ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும்னு சொல்லிட்டு திருப்பி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. இந்த அளவுக்கு நிறம் மாறுறது நம்ம எடுத்துடலாம். அதுக்கு இல்லாமல் எண்ணெய் வந்து அந்த அந்த ஓசெல்லாம் அடங்கிடுது பாருங்கள். இப்போ இந்த டைமில் எடுத்துடலாங்க. அவ்வளோதான். முறுக்கு நல்லா சூப்பராக வந்திருக்குது பாருங்கள். நல்லா எண்ணெயை வடிச்சிட்டு ஒரு பிளேட்டில் எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க. திரும்பவும் நம்ம போட்டு எடுத்துக்கலாங்க. இன்னும் பெரிய வானலாக இருந்ததுன்னா ஒரு 10 முறுக்கு கூட போட்டு டக்கு டக்குன்னு போட்டு எடுத்துடலாங்க. ஒரு அச்சுக்கு 5 முறுக்கு வருதுங்க. டக்குன்னு ஒரு 5 முறுக்கு தான் நம்ம வானல்லே வேகுது. அந்த அளவுக்கு நம்ம போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. எல்லா முறுக்கும் சுட்டு எடுத்துன்னு வந்தாச்சு. சூப்பரான மொறு மொறு முறுக்கு இந்த தீபாவளிக்கு சுட்டு சாப்பிட்டுட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்ததுன்னு.